எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இடியாப்பம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட் டிஃபன் சொல்லலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு அருமையாக பூ போல் இடியாப்பம் வீட்டில் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். சூப்பர் மார்க்கெட்ஸில் இடியாப்ப மாவு புட்டு மாவுன்னு ரெடிமேடாக கிடைக்கிது. ஸோ அதை நீங்கள் வாங்கி கூட செய்யலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு போட்ட பிறகு ஃபஸ்ட்டு இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்கிற தண்ணி ஊற்றுறேன். ஸோ கை வச்சிடாதீங்க, பொத்திடும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ஸ்பேச்சுலா இல்லைனா கரண்டி, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வசதியோ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ஸோ அரிசி மாவு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் நல்லா வெந்துடுது. ஸோ நம்மளுக்கு அது கிராஜுவலாக அது குக் ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் ஊற்ற போகிறேன். ஸோ பாருங்கள், மாவு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் அந்த ஸ்பேச்சுலா வச்சு இப்படி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அழகாக வெந்து நல்ல க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இடியாப்பம் பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இடியாப்பம் மேக்கரை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எண்ணெயை தடவ போகிறேன். ஸோ உள்ளே நீங்கள் முழுசாக எண்ணெயை தடவிடுங்க. அப்போ பிழியும் போது நம்மளுக்கு ஈஸியாக வரும். இந்த அச்சுலேயும் நான் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். ஜஸ்ட்டு கையில் லேசாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இப்படி ஸ்மூத்தாக நல்லா ஒட்டாமல் வரும். ஸோ 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு நம்மளுக்கு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த குழலுக்குள்ளே எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். இடியாப்ப தட்டில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவுறேன். எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம இடியாப்பம் பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு, அந்த அளவு திக்னஸ்க்கு நீங்கள் பிழிஞ்சுக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. ஸோ இந்த சைஸ்க்கு பிழிஞ்சு நான் இப்போ எல்லா பிளேட்டும் ரெடி பண்ணி வச்சிட போகிறேன். இடியாப்ப தட்டை இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி ஸ்டீமரை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இடியாப்பத்தை அதுக்குள்ளே வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம் வாங்க. சூப்பராக வெந்திருக்கு. இடியாப்பம் ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி அருமையாக வரும். இன்றைக்கி நான் இடியாப்பம் ரொம்பவே சூப்பரான வெள்ளை குருமா வச்சு சர்வ் பண்ணுறேன். அந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இடியாப்பம் குருமா சொல்லவா வேணும்? என்ன ஒரு காம்பினேஷன். இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரமாதங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு காட்டினேன். இந்த வெள்ளை குருமாவும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லைன்னா சாயங்காலம் டிஃபனுக்கோ செஞ்சு கொடுங்க. எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.